ஸோ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டோரி பார்க்குறோம். ஆன்டி பாக்டீரியல் ட்ரக்ஸ்க்கு என்ன ஸ்டோரி அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ஒரு பேலட் டான்ஸ் அதுக்குன்னு ஒரு இன்ஸ்டியூட் இருக்குது. அந்த டான்ஸ் கிளாஸில் வந்து நிறைய பேர் சேர்றாங்க. அந்த சேர்ந்தவங்க எல்லாரும் யாருன்னு பார்த்தீங்கன்னா, சில மென் அண்ட் சில பெண்கள், ஆண்கள். ஆண்களுக்கு மென், பெண்கள் பெண் எழுதியிருக்கிறேன். இவங்க எல்லாரும் சேர்றாங்க. அவங்க வந்து இந்த டான்ஸ் கிளாஸ்க்கு எதுலலாம் வராங்கன்னா, கார்ல வராங்க, வேன்ல வராங்க, சைக்கிள்ல வராங்க, பஸ்ல வராங்க. இந்த மாரி 4 டிஃப்ரெண்ட் டிரான்ஸ்போர்ட்ட யூஸ் பண்றாங்க. அவங்க செப்பலெல்லாம் வெளியில கழட்டி போட்டு அந்த டான்ஸ் கிளாஸ்க்குள்ள போறாங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு ஒரு ஃபீலிங் வருது. நம்ம ஒண்ணுமே படிக்காம நம்ம டான்ஸ் கத்துக்க வந்துட்டோமேன்னு சொல்லிட்டு, அவங்க என்ன பண்றாங்க, சரி நம்ம படிக்கிறதுக்கு ஒரு ப்ராப்பரா ஒரு ஸ்கூல்ல நம்ம சேரணும்னு சொல்லிட்டு, இந்த டான்ஸ் கிளாஸோட செவர்ல சில ஓட்டை இருந்துச்சு. அந்த ஓட்டை வழியா இவங்க இந்த 4 பேரும் ஜம்ப் பண்ணி லீக் அவுட் ஆயிடுறாங்க. லீக் அவுட் ஆயிட்டு, அப்போ எங்க போறீங்கன்னு கேட்டா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, "நாங்க ஒரு ஸ்கூல்ல ஜாயின் பண்ண போறோம். எங்களுக்கு ஏபிசி கூட தெரியாம நாங்க எப்படி டான்ஸ் கத்துக்க முடியும்? அப்போ நாங்க ஏபிசிடி கத்துக்க நாங்க ஒரு ஸ்கூலுக்கு போறோம்." அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கூல்ல போய் ஜாயின் பண்றாங்க. இந்த ஸ்கூலுக்கு அவங்க எப்படி போறாங்க? 4 பேரும் 4 சைக்கிள் எடுத்து 4 சைக்கிள் மேல ஏறி கிளீனா கிளாஸ்ல போயிட்டு கிளீனா நல்ல ஒரு யூனிஃபார்ம் போட்டு கிளாஸ்ல வந்து ஒரு நல்ல லைனா போய் உட்காந்துடுறாங்க. உட்காந்துட்டு பார்த்தா ஒரு பயாலஜி டீச்சர் உள்ள வராரு. அவர் வந்துட்டு புக்ல உள்ளத ரீட் பண்ண சொல்றாரு. இந்த 4 பேர்ல ஒருத்தர தான் ரீட் பண்ண சொல்றாரு. இவங்களுக்கு தான் படிக்க எழுத தெரியாதுல்ல. அவங்க என்ன பண்ணிடுறாங்க, தே ஆர் மிஸ்ரீடிங் இட். நெறைய தப்பு தப்பா வாசிக்கிறாங்க. அப்போ எல்லாருமே சிரிக்கிறாங்க. அப்போ அந்த பயாலஜி ப்ரொஃபசர் வந்துட்டு ரொம்ப நல்லவரு. அவர் வந்து ஒரு ஜென் ஸ்டாஃப். அவர் வந்துட்டு எல்லாரும் அமைதியா இருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு, இவங்க 4 பேர்கிட்டயும் போறாரு. போயிட்டு அவங்களோட டிஎன்ஏ வந்துட்டு கரெக்ட்டா தான் ரைட்டா ஃபங்ஷன் ஆகுதா அப்படின்ட்டு செக் பண்றாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட பிரெயின்ல உள்ள அந்த அந்த டிஎன்ஏ, அந்த கைரை செல்ஸ் எல்லாம் வந்துட்டு கரெக்ட்டா ப்ராப்பரா இருக்கா? சிஎஸ்எஃப் ஃப்ளோ வந்துட்டு ஒழுங்கா இருக்குதா? அப்படிலாம் செக் பண்றாரு. அந்த செரிப்ரோஸ்பைனல் ஃப்ளூயிட் சொல்லுவோம்ல. அந்த அந்த ஃப்ளூயிட் ஃப்ளோ வந்துட்டு ஒழுங்கா இருக்கான்னு பார்க்குறாரு. இவர் செக் பண்ணிட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, இடையிலேயே ஒரு பையன் வந்துட்டு, "சார் நீங்க வந்து ரொம்ப நேரம் கிளாஸ் எடுக்கிறீங்க. எனக்கு வீட்டுக்கு கிளம்புறதுக்கு டைம் ஆயிட்டு. நீங்க இப்ப என்ன விடலன்னா, நான் வந்து ட்ரெயின மிஸ் பண்ணிருவேன். மெட்ரோவ மிஸ் பண்ணிருவேன்னு" சொல்லிட்டு உடனே ஓடுறான். அவன் வந்துட்டு ஃபோன் கொண்டு வந்திருக்கான். ஃபோன்ல தான் வந்து இந்த மெட்ரோ பாஸ் வந்து வச்சிருக்கான். ஸ்டூடண்ட் பாஸ். ஸோ இந்த ஃபோன் கொண்டு வந்திருக்கிறத அந்த பயாலஜி டீச்சர் பார்த்து கண்டுபிடிச்சு, அவர் என்ன பண்றாரு, அ அவர் வந்துட்டு, "நீ வந்து 3 மணிக்கு மெதுவா கிளம்புப்பா. நீ வந்து ஃபோன் கொண்டு வந்தது தப்பு" அப்படின்னு சொல்லிட்டு 3 மணிக்கு நீ பைய எடுத்துட்டு கிளம்புனா போதும்ன்னு சொல்லிட்டாரு. ஸோ இவ்வளோ தான் நம்மளோட ஸ்டோரி.